அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ முள்ளங்கி கீரை பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கி கீரையை வாங்கி நல்லா கழுவி எடுத்துங்க. இந்த முள்ளங்கி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அயன் சத்து அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரை மாதிரியே இதுலேயும் நிறைய அயன் சத்து இருக்குது. இதில் சிறுபருப்பையும் முள்ளங்கி கீரையும் போட்டு எப்படி கூட்டு பண்ணுறது, ஒன் பார்ட் ரெசிபி தான் இது. இது ஒரு அடுப்பில் சாதத்தை வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் நம்ம குக்கரை வச்சு கடுகு ஜீரகம் இதெல்லாம் தாளித்து, கடுகு ஜீரகம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கிட்டு கீரையும் நல்லா பழுப்பு கீரையெல்லாம் எடுத்துகிட்டு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கணும். அரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நல்ல வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போனோன்னா அதில் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி, ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு 75 கிராம் சிறுபருப்பு, ஒரு கட்டுக்கு 75 கிராம் போடலாம் சிறுபருப்பு. உங்கள் தேவையான அளவு பருப்பு போட்டுங்க. அதிகமாக வேணும்னா 100 போட்டுங்க, 100 கிராம் போட்டுங்க. கம்மியாக வேணும்னா 50 கிராம் போட்டுங்க. அதை நல்லா கழுவிட்டு அதில் 2 பங்கு தண்ணி ஊற்றி இந்த கீரை அலசி அந்த கீரையும் அதில் எடுத்து வச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 பல்லு பூண்டு தட்டி போட்டுட்டு மூடி வச்சுருங்க. குக்கரை மூடி விசிலை போட்டு சிம்மில் ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. நல்லா சூப்பரான சுவையான முள்ளங்கி கீரை பருப்பு கூட்டு ரெடி.